Good evening, student. Welcome to all. 7th Max, Term 2, பருவம் 2, Chapter 3, இயல் 3, Algebra, இயற்கணிதம். சரி, இப்போ இதுல நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இதனுடைய ரூல், அதாவது எக்ஸ்போனன்ட்டோட ரூல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ரூல்லாம் பெருக்கல்ல இருக்கு, வகுத்தல்ல உள்ளது, எல்லாத்துலயும் உள்ள அந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி வர சம்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதை அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு நம்ம சம்மோட தொடர்ச்சி பார்க்கலாம். என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ரூல் என்ன விதி என்னென்ன எக்ஸ்போனன்டோட விதி a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு என்ன வரும்? மல்டிப்ளைல இங்க பேஸ் ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா, பேஸ் வந்து சேமா இருந்ததுன்னா மேல உள்ள அடுக்கு என்ன செய்யணும்? கூட்டிக்கணும். இது ஒரு ஃபார்முலா இல்லையா? சரி, அடுத்தது இதே வகுத்தல்ல வந்ததுன்னா, டிவைட்ல இது மாதிரி வந்ததுன்னா என்ன செய்யணும்? அடுக்க கழிக்கணும். a பவர் m மைனஸ் n. மூணாவது ஃபார்முலா a பவர் m ஹோல் பவர் n. ரெண்டுமே பவர்ல இருந்ததுன்னா ரெண்டு என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணும். a பவர் m இன்டு n. இதுதான் அதனுடைய ரூல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? விதிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுக்குகளின் விதிகள். சரி, இப்போ இதை வச்சு நம்ம சம்லாம் போட்டோம் இல்லையா? சரி, இதை அப்படியே என்ன பண்ணும், நீங்க இந்த சாப்டர் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீகால் பண்ணிட்டே வரும். ஓகேவா? 1 வேர்ட்லாம் கேட்கறாங்க, 2 மார்க்லயும் நம்ம சம் பயன்படுத்துறோம் இல்லையா? அதனால ஃபார்முலாவை தரவா படிச்சுங்க. ஓகேவா? மனப்பாடம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுட்டு படிச்சாலே போதும். பெருக்கல் வந்ததுன்னா அடுக்க ரெண்டையும் கூட்டணும். வகுத்தல்ல வந்ததுன்னா பேஸ் ரெண்டும் ஒன்னா இருக்கணும், அது முக்கியம். அடிமானம் ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் இல்லையா? வகுத்துல இருந்தா மைனஸ் பண்ணணும், பவர்ல இருக்கும்போது ரெண்டையும் பெருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப புக்ல அதனுடைய தொடர்ச்சி எவ்வளவு சம், அதாவது 3.1 பார்த்துட்டு இருக்கோம். சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். அதாவது சம் 2 வரைக்கும் போட்டாச்சு, 3யும் போட்டாச்சு. பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. இதெல்லாம் அடுக்கெல்லாம் இது பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணோம்? அதனுடைய மதிப்பெல்லாம் போட்டோம் இல்லையா? சரி, இப்போ 4ல இருந்து போடணும். பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக. இது அப்படியே எழுதுனதா அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இது வந்து அடுக்குல இருந்தது, நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், விரிவாக்க எழுதி அதனுடைய மதிப்பு எழுதணும். இப்ப அடுக்கு வடிவில் எழுதணும், அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஒவ்வொரு சம்மா போடுவோமா? ஓகே, இங்கிலீஷ் மீடியம் என்ன எக்ஸ்பேண்ட் ஃபார்ம், அவ்வளவுதான். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் போடலாமா? சரி, அப்படியே ஒவ்வொரு சம்மா ஒவ்வொரு சப்டிவிஷன் நம்பரா போட்டு அப்படியே போட்டுருலாம். 3.1 சம் நம்பர் 4. ஓகே, அதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். அந்த புக்ல பார்த்துட்டு வந்துடும், அதனால நேரடியாக கணக்குக்கு வந்துருவோம். 6 இன்ட்டு 6 இன்ட்டு எத்தனை 6 இருக்கு? 4 6 இருக்கு இல்லையா? சரி, இதனுடைய அடுக்கு வடிவம் ரொம்ப ஈஸியா. எத்தனை இருக்கு? 6 6 6 வந்து 4 தடவை இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? 6 பவர் 4, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திருப்பி நீங்க இதனுடைய வேல்யூலாம் எழுத வேண்டாம், நம்ம அடுக்கு வடிவம் கேட்டிருக்கு, அவ்வளவுதான். அடுக்கு வடிவத்துல இதோட அப்படியே நிறுத்திட வேண்டியதான். ஓகேவா? இந்த 6 எத்தனை தடவை இருக்கோ அந்த 6 ஒரு தடவை போட்டு அது எத்தனை 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 டைம்ஸ், ஏன் 1 2 3 4 அந்த டைம்ஸ் மேல எழுதணும். இது அடிமானம், இது அடுக்கு இல்லையா? சரி, அவ்வளவுதான். இதான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது சேர்த்து போட்டுறேன், அப்புறம் நீங்க நோட் பண்ணும்போது சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ரொம்ப சிம்பிளான சம் தான் எல்லாமே. ஓகே, டி இன்டு டி. ஓகேவா? ஓகே, டி பவர் இங்க எத்தனை இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னா மேல என்ன இருக்கு? பவர்ல 1 இருக்கிறது அர்த்தம் இல்லையா? அப்ப ஒன்னையும் என்ன செய்யணும்? கூட்டிக்கணும். இது வந்து ஃபார்ம்ல அப்படி இது டைரக்டா 1 இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. டைரக்டா ஒன்னையும் கூட்டினா 2. அப்படி இல்லைன்னா ஃபார்முலாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலா என்ன? a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n இல்லையா? அப்ப என்ன வரும்? m பிளஸ் n m 1 தான், n 1 தான். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 2. ஓகேவா? இந்த ஃபார்முலாவையும் நாம வச்சுக்கலாம், டைரக்டாவும் நம்ம போடலாம். Next one, third subdivision. 5 into 5, 7 into 7 into 7, 3 7 இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப 2 டேர்ம் இருக்குதுல. இப்ப இதெல்லாம் முன்னாடியே r ஒண்டி தான் இருந்தது, இங்க t ஒண்டி தான் இருக்கு. இப்ப 2 டேர்ம் இருக்கு, 2 டேர்ம் எழுதணும், அவ்வளவுதான். 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 5 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது 7 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. 1 2 3. அப்ப 7 பவர் 3.
ஓகேவா? எப்படி டைரக்டா நீங்க எண்ணி எழுதலாம். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. சும்மா இது நீங்க இந்த ஃபார்முலாவோட எது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் எழுதிருக்கோம். இது அப்படியே டைரக்டாவே நீங்க எண்ணி பவர்ல போட வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். 2 into 2 a into a. இதே மாடல் தான். எத்தனை 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 இருக்கு. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லையா? 2 into 2 ஸ்கொயர். a எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 தடவை இருக்கு. a ஸ்கொயர். புரியுதா? ஓகே. இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு டேர்மா இருந்தாலும் இந்த மாதிரி எழுதிக்கணும். 2 டேர்ம் வர டைம் போது எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை பவர்ல எழுதிக்கணும். 2 5 இருந்ததுன்னா 5 ஸ்கொயர். இங்க பேஸ் இங்க எழுதிடணும். எத்தனை டைம்ஸ் அது எத்தனை தடவை வருதோ அதை நம்ம பவர்ல எழுதணும். ஓகேவா? இது 7 பவர் 3 73 போட்டுறாதீங்க. பவர்ல 3 போடணும். ஓகேவா? பவர்ல எழுதும்போது கொஞ்சம் மேலதான் எழுதணும், பக்கத்துல எழுதிடாதீங்க. ஓகே. இது எதுனா இருக்கு? 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் இன்ட்டு ஏ வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஏ. அவ்வளவுதான். ஓகேவா? சரி. ஓகே. இது போட்டுங்க ஃபர்ஸ்ட். இந்த 4ன்னு போட்டு சப்டிவிஷன் சம்லாம் எழுதாதீங்க. ஒன்லி சொல்யூஷன் ஆன்சர் மட்டும் எழுதிங்க. சம் புக்ல இருக்கு, அதனால நீங்க 1ன்னு போட்டு ஆன்சர் மட்டும் எழுதிட்டு 4 வரைக்கும் ஆன்சர் மட்டும் எழுது. இதை எழுதிட்டு சொல்லுங்க. அடுத்தது 5th சம் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த சம் கேட்டாலும் நீ உங்களுக்கு போட தெரியும். ஆன்சர் மட்டும் போட்டுங்க. ஓகே, போட்டாச்சா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th சம் அடுத்தது. ஓகேவா? சரி. 5th சம்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் கேட்டிருக்கு. ஹெட்டிங் பார்த்துட்டு வருமா? ஓகே. என்ன ஹெட்டிங்? எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும். இதே மாதிரி நம்ம போட்டிருக்கோமா? எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? 729 போட்டோம், 216 போட்டோம். அந்த மாதிரி என்ன பண்ணோம்? வகுத்தல் போட்டுட்டு அதுல எத்தனை எத்தனை டைம்ஸ் வருதோ அதை பவர்ல எழுதும். ஓகேவா? சரி. இல்ல ஒவ்வொரு சமா அப்படியே போடலாம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னா அதனுடைய விரிவாக்கம் தமிழ்ல, அவ்வளவுதான். ஓகேவா? பின்வரும் எண்களை அடுக்கு குறிகள் ஆக்கு. அதான் அடுக்கு குறிகள் ஆக்குன்னா அதனுடைய பவர்ல எழுதணும். எத்தனை தடவை வருதோ அதனுடைய பவர்ல எழுதுறது. சரி. இப்ப இது டைரக்டா கொடுத்துட்டாங்க, அவங்களே எக்ஸ்பெனன்ஷியல கொடுத்து அடுக்கு வடிவம் கேட்டுருந்தாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து எக்ஸ்பெனன்ஷியல் இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதனுடைய அடுக்கு குறி எழுதணும். ஓகேவா? ஒரு 2 ஸ்டெப் கூட வரும். ஓகே. இப்ப இதெல்லாம் டைரக்டா கேட்கறதெல்லாம் 1 வேர்ட்ல கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் உள்ளதெல்லாம் 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? அதனால நம்ம மெத்தட் பார்த்துட்டா எந்த மார்க்ல கேட்டாலும் ஈஸியா போடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே. இப்ப இதுலயே 2 3 சப்டிவிஷன் சேர்த்து கொடுத்தா 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? சரி. 3.1ல 5th sum, first subdivision 5 5 12. ஓகேவா? சரி. இப்ப இந்த நம்பருக்கு எக்ஸ்போனன்ஷியல் எழுதணும். என்ன பண்ணும்? வகுத்தல் போடணும். என்ன வகுத்தல்? இந்த மாதிரி வகுத்தல் சொல்லி கொடுத்தா இல்லையா? தானா வகுத்தல் சொன்னோமே, இது பேரு இல்லையா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான். எல்சிஎம், ஜிசிடி இதெல்லாம் அங்க போட்டிருப்பீங்க 6வதுலயே இல்லையா? எல்சிஎம் லீஸ்ட் டு காமன் மல்டிபிள், மிகப்பெரிய மீசிமா அப்படின்னு வரும் இல்லையா? எல்சிஎம்னா மீசிமா, மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு வரதெல்லாம். சரி. இப்ப இதை என்ன வகுப்போம்? இது வந்து 2ல முடியறதுனால நம்ம 2ஆல வகுத்து பாத்துக்கலாம். ஓகேவா? சரி. 2ஆல வகுத்தா என்ன வரும்? 5 5 வரும். 2 2 4 2 2 4. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 11. I 2 10.
மீதி 1 12 6 2 12. இப்ப இது மூணு இந்த 256 × 2 போட்டீங்கன்னா 512 வரும். இது ரெண்டையும் பெருக்கும் போது இந்த ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஓகே. அடுத்தது 2. 2 2 5 வந்து எத்தனை தடவை அடங்கும்? 2 2 4. மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். 16. 8 2 16. ஓகேவா? அடுத்தது 2. இப்ப இதுல 6 2 12 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 2 12. 4 2 8. ஓகேவா? திருப்பி 2 மொய் 2 6 2 2 4. எல்லாத்தையுமே 2ஆல தான் வகுக்கணும். 2ஆல முடியாத பட்சத்துக்கு தான் நீங்க அடுத்த நம்பர் போகணும். திருப்பி 2ஆல. அப்ப என்ன வரும்? 16 2 32. நம்பர் சின்ன சின்னதாக நீங்க டைரக்டா டேபிளே சொல்லிடலாம். 16 2 32. திருப்பி 2ஆல வகுத்தா என்ன வரும்? 8 2 16. திருப்பி 2ஆல வகுத்தா 4. 2ஆல வகுத்தா 2 4. அப்பா முடிஞ்சிச்சா? ஓகே. இதுக்கு மேல திருப்பி 2ஆல வகுத்தா 1 தான் வரும். அதனால நம்ம அப்படியே விட்டுறலாம். இதுல எத்தனை இருக்கு? 2. இதுல வந்து 3 6 6 3 9. 9 2 இருக்கு. ஓகேவா? நீங்க ஒன்னொன்னாவும் எண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சரி. நம்ம ஈக்குவல் டு இங்க என்ன எழுதிடலாம்? 512 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 9. நீங்க இது இவ்வளவு ரெண்டையும் 2 2 2ன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் இங்க எண்ணி போட்டாச்சு இல்லையா? அப்ப இங்க 3 3 3ஆ பிரிச்சுட்டீங்கன்னா இல்ல 2 2ஆ பிரிச்சு நீங்க எண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல 1 1ஆ எண்ணிக்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப எத்தனை? 2 வந்து 9 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 பவர் 9. இதான் அதனுடைய அடுக்கு வடியில தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்ம போட்டாச்சு. ஓகேமா? சரி. இப்ப இதுலயே இன்னொரு சம் போட்டுறேன். நீங்க சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒன்று போட்டுறேன். இதுல வந்து நான் வந்து 4th சப்டிவிஷன் போட போறேன். நடுவில் உள்ள 2 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? சரி. நீங்க போடும்போது அப்பதான் உங்களுக்கு எப்படி இப்படி போடுறோம் அப்படிங்கறது நீங்க போட்டு பார்க்கும்போது இதையும் சேர்த்து அப்பதான் பாப்பீங்க. அதனால ஒரு 2 ஹோம்ஒர்க் நடுவில் கொடுத்துருவேன். ஓகேவா? சரி. இப்ப இந்த நம்பருக்கு போடலாமா? 3 1 2 5. 5ல முடியுது. ஓகேவா? 5ல முடிஞ்சா கண்டிப்பா 2ஆல வராது. 3ஆல வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா? வகுத்து பாப்போமா? சரி. 3ஆல வகுக்கும் போது வகுத்து பார்க்கலாம். வரலன்னா நம்ம மாத்திக்கலாம். இது வந்து என்னது? 30. மீதி வந்து 25ன்னு வருது. வராது. ஓகேவா? அதனால 3ஆல வகுக்க முடியாது. அடுத்த நம்பர் 4ஆல வகுக்க முடியாது. 5ஆல இருக்கிறதுனால அடுத்தது 5வது 5 டேபிள்ஸ்க்கு வந்துருங்க. அப்ப என்ன வரும்? 6 5s are 30 இல்லையா? சரி. அப்ப இங்க வந்து மீதி பேலன்ஸ் 1 இருக்கும். இதுல 1னா 12 இல்லையா? 12 எத்தனை வரும்? 2 5s are 10. பேலன்ஸ் மறுபடியும் என்ன வரும்? 2 இருக்கு. அப்ப 25 5 5s are 25. இந்த நம்பர்லாம் சும்மா உங்களுக்கு பென்சிலால தெரியலன்னா பென்சிலால போட்டுங்க. இதெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படிங்கறது போட்டுட்டு அப்புறம் அழிச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. அடுத்தது 5ல முடியுது. திருப்பி 5 டேபிளே போட்டுடலாம். போட்டீங்கன்னா என்ன வரும்? 4 5 5. மீதி 1 12 2 5 10. மீதி 2 25 5 25. திருப்பி எதால போடலாம்? 5லயே போடலாம். 2 5s are 10. பேலன்ஸ் 2 5 5s are 25 வரும். 5 5s are 25. அடுத்தது திருப்பி எதாலே போடலாம்? 5 5s are அவ்வளவுதான். இதை திருப்பி 5 போட்டாலும் 1 தான் வரும் இல்லையா? சரி. இது எந்த இதுல இருக்கு? எல்லாமே 5ல தான் இருக்கு. இது 5 டைம்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப 3 1 2 5 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 5. 5 வந்து 5 டைம்ஸ் இருக்கு இல்லையா? இது நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் தானே இருக்கு. நம்ம அப்படியே பார்த்தாலே தெரியுது நமக்கு. 3 2 5 5 வந்து 5 தடவை இருக்கு. அப்ப 5 பவர் 5. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரி. என்ன கேக்குறாங்களோ அதை அப்படியே ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லு. அவ்வளவுதான். இந்த சம் ஓவர். இந்த சம் ஓவர். 2 சப்டிவிஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்டும் 4த்தும் போட்டிருக்கேன். நடுவில் உள்ள மீதி 2 நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டு இந்த 2 அப்படியே நோட் பண்ணீங்க. 2 போட்டுங்க. 5th சம் 5th போட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு இந்த ஸ்டெப் போட்டு போட்டுங்க. அப்பதான் என்ன வகுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதுல வந்து 4ஆல வகுக்குமே மிஸ் 4ஆல வகுக்கலாமா அப்படின்னு கேட்க கூடாது. நீ கேட்டா நீங்க என்ன பண்ணும்? சின்னதுல இருந்தா கொண்டு வரணும். சப்போஸ் 2ஆல முடியலதான் நீங்க அடுத்த நம்பர் போகணும். 4ன்னு போட்டீங்கன்னா 4 ஒரு தடவை தான் வரும். அப்புறம் 2 நிறைய தடவை வரும். அப்ப அந்த 4 திருப்பி நீங்க 2 × 2ன்னு பிரிக்கணும்.
அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கும்போது ஒரே நம்பரால நீங்க கொண்டு வரதுக்கு பாருங்க. அப்பதான் நம்ம ஈஸியா டைம் போடும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதனால மேக்சிமம் 2 போட்டு பாருங்க. வரலன்னா அடுத்தது 3, அடுத்தது 4, அப்படி போயிட்டு வாங்க. 4, 2, 6, 8ன்னு மாத்தி மாத்தி பிரிக்க கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி போட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். பவர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? போட்டுங்க. 2 சமமே நோட் பண்ணி. நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. போட்டுட்டு எப்படி போட்டு நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டுங்க இப்போதைக்கு. அப்புறம் நீங்க இது முடிஞ்ச உடனே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நீங்க இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை நீங்க எல்லாம் சொல்லி பார்க்கணும். அப்பதான் புரியும் எப்படி வந்ததுன்னு. ஓகேவா? சரி. சரி, ஓகே. அடுத்த சம் போடலாமா? ஓகே. 6th சம் அடுத்தது கிரேட்டர் கேட்டிருக்காங்க. விச் இஸ் கிரேட்டர் இந்த மாதிரி பவர் போட்டு சம் புக்ல பாத்துட்டு வருமா? நோட் பண்ணி வச்சா 2 சமயம். ஓகே. புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். 2 எக்ஸ்பொனன்ஷியல் அது கொடுத்துருக்காங்க அடுக்கு வடிவத்துல. அது எது பெரிய எண் கேக்குறாங்க. 6வது சம் பாருங்க. பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 6³ அல்லது 3/6. ஓகேவா? சரி, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல எது பெருசு? டைரக்டா நீங்க பார்த்துட்டு 6 கீழே இருக்கு அப்ப இதுதான் பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இதுங்க நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பொனன்ஷியல்ல முதல்ல பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு என்ன பண்ணோம், எக்ஸ்பெண்ட் போட்டுட்டு அதுல எது பெருசு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம். ஓகேவா? சரி. நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து கிரேட்டர், அவ்வளவுதான். ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். போலாமா? சரி. ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம், இந்த விரிச்சு போட போறோம். ஒண்ணு அடுக்கு வடிவம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், பிரிச்சு எழுதணும். பிரிச்சு கொடுத்துருந்தா அடுக்கு வடிவத்துல எழுத போறோம், அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்க இது பண்றாங்களோ அப்படியே மாத்திக்க வேண்டியதான். சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 6³ ஆர் 3/6 which is greater, பெரியது. ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்குமா? சொல்யூஷன் தீர்வு 6³ இந்த நம்பர் எடுத்துக்குமா? ஓகே. இதை எப்படி பிரிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணலாம். 6 × 6 × 6 போட்டோமா? ஓகேவா? அடுக்கு வடிவத்தை பிரிச்சு போட்டுட்டோம். சரி. இப்ப இது மூணுத்தையும் இதுல எது பெரிய நம்பர்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணி இதுல மூணுத்தையும் பெருக்கி ஆன்சர் போட்டாதான் எது நம்பர் வருது, என்ன வந்ததுன்னு தெரியும் இல்லையா? அப்ப இது என்ன பண்ணும், 6 6 36. ஓகே, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்கிங்க. அப்புறம் அது 6ஓட பெருக்கிங்க. 6 6 36 வரும். 36 × 6. ஓகேவா? இப்படி டைரக்டாவும் பெருக்கிக்கலாம். இல்ல மிஸ் எனக்கு இப்படிதான் போட முடியும்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், தனியா இது பண்ணலாம். எல்லாம் ஒண்ணுதான், டைரக்டா பெருக்கணும். 6 6 36 மீதி 3, 6 3 18 3 21, 216. ஓகேவா? சரி, ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அடுத்த நம்பரை கண்டுபிடிங்க. 3/6
ஓகேவா? எந்த நம்பர் அடிமானத்துல பேஸ்ல இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப 3 எத்தனை தடவை போடணும்? 6 தடவை போடணும். ஒரு ரெண்டும் ஒரே நம்பர் வந்து கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். 6 இதுல 3 டைம்ஸ் போட்டிருக்கோம். பேஸ்ல என்ன இருக்கோ அடிமானத்துல என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம விரிவாக்கி போடணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? இங்க 3 இருக்கிறதுனால 3 எத்தனை டைம்ஸ் போடணும், எத்தனை தடவை போடணுங்கிறத பவரை பார்த்துக்கணும். ஓகேவா? அப்ப எத்தனை தடவை போடணும்? 6 தடவை போடணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இருக்கா? 3 3 6 இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட போறோம். நம்ம எப்படி வேணாலும் மாடல் போட்டுக்கலாம் ஈஸியா. இப்ப இது 3த்தையும் பெருக்கினாலும் ஆன்சர் வந்துடும். 3 9 9 3 27. இது 3 பெருக்கும் போது 3 3 9 9 3 27. இது ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கலாம் இல்லையா? இல்ல இது ரெண்டு ரெண்டாவும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப 27 இன்ட்டு 27 பெருக்கி போடுவோமா? 7 7 49 மீதி 4 7 2 14 நாளும் 18 7 2 16 மீதி 1 2 4 1 5 கூட்டினா என்ன வரும்? 8 4 கூட்டினா 12 மீதி 1 6 1 7 729. இப்ப இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 729. ஓகேவா? சரி, இப்ப ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுக்குள்ளது 6 பவர் 3, இதுக்குள்ளது 3 பவர் 6. அப்ப எது பெருசு அப்படின்னு இதுல முதல்ல எது பெருசுன்னு எழுதிப்போம். இதுல எது பெருசு? 216 பெருசா 729 பெருசா? இதுதான் பெருசு. வாய் அகன்ற பக்கம் எங்க இருக்கோ அதான் பெருசு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுதான் பெருசு. அப்ப இதுக்குள்ள நம்பர் என்ன? இதுக்கு 216க்கு நேரம் என்ன இருக்கு? 6 பவர் 3. 729க்கு நேரம் என்ன நம்பர் போட்டிருக்கோம்? 3 பவர் 6. அப்ப எது பெருசு? இதான் பெருசு இல்லையா? அப்ப இது அப்படி லாஸ்டா therefore 3 பவர் 4 is greater. எல்லாம் ரஃப் ஒர்க்ல சைட்ல. ஓகேவா? கிரேட்டர் தெரியுதா? 3 பவர் 6 is greater. 3 பவர் 6 என்பது பெரியது. கிரேட்டர். ஓகேவா? பெரியது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. போட்டு இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வரிசையா கூட போட்டுக்கலாம். 3 3 9 9 3 27 27 3 81 அப்படி போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் போடும்போது ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது பக்கத்துல வந்து சத்தம் கேட்டா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி திரும்புவீங்க. எது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால இந்த கண்டினியூஷன் மல்டிபிளேஷன் முக்காவாசி அது மாதிரி போடாம இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஈஸியா என்ன நம்பர் வருதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே, நோட் பண்ணீங்க. 6வதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரி, போட்டாச்சா? சரி, அடுத்த சம் போலாமா? இது பெருக்கல்ல வந்த ஆன்சர்லாம் இங்க போட்டுருங்க. நீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க அதெல்லாம் சும்மா பென்சிலால போட்டா கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்று. சரி, ஓகே. இப்ப அடுத்தது சம் பார்க்க போறோம். இதுலயே வந்து இன்னொரு சப்டிவிஷன் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சரி, இதை அடிச்சலாமா? ஓகே, இந்த மாதிரி சம் கேட்கலாம். ஓகேவா? எத்தனை மார்க் கேட்டாலும் பரவாயில்ல, சம் போட்டு பாத்துங்க தடவை. ஓகே, இதுல என்ன பண்ண போறேன்? செகண்ட் சப்டிவிஷன் போட போறேன். ஓகே, என்ன இருக்கு செகண்ட் சப்டிவிஷன்ல?
ஃபைவ் கியூப் ஆர் தமிழ்னா இதுல அல்லதுன்னு ஒரு வேற 3 பவர் 5. ரெண்டும் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. அதுலயும் இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சம்லயும் இந்த மாதிரி 5 3 வந்து அப்படியே திருப்பி வருது இதுல. சரி, ஓகே, போடலாமா? இதுல எது கிரேட்டர்னு போடணும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் 5 கியூப் எடுத்துப்போமா? 5 கியூப்னா என்ன வரும்? 5 × 5 × 5. எத்தனை தடவை போடணும்? 5. 5 வந்து 3 டைம்ஸ் போடணும், 3 தடவை போடணும். போட்டாச்சா? பெருக்குனா என்ன வரும்? 5 5 × 25. 25 × 5 125. ஓகேவா? சரி, இப்ப இது என்ன, எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா தெரியலன்னா தாராளமா போட்டுக்கலாம், ஒண்ணும் இல்ல. 25 × 5 போட்டுங்க. ஓகேவா? அது மாதிரி போட்டும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 25, அதோட 5 ஈக்குவல் டு 5 5 × 25, மீதி 2, 5 2 10 to 12, 125. ஓகேமா? சரி, ஓகே, ஒரு நம்பருக்கு முடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 3 பவர் 5. 3 எத்தனை தடவை போடணும்? 5 தடவை போடணும் இல்லையா? 3 × 3 × 3 இருக்கா? 5 டைம்ஸ் இருக்கா? ஓகே, இப்ப இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோமா? என்ன வரும்? நீங்க வந்து இங்க ரெண்டு ரெண்டா கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன இருக்கு? 3 3 9, இது 3 3 9 இல்லையா? அப்ப 9 9 81 × 3 போட்டுக்கலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், வெறும் 99ன்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? 9 × 9 நடுவுல பெருக்கல் குறி இருக்கு. 99 × 3ன்னு போட்டு ஆன்சர் தப்பா போட்டுறாதீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த மாதிரி போடும்போது நடுவுல இன்ட்டு குறி இருக்கு. 9 × 9, அப்புறம் 9 அதை 3ஆல பெருக்கணும். ஓகேவா? அப்ப 9 9 81 × 3. இத பிறகு என்ன வரும்? 4 3 3 8 3 24. ஓகேவா? சரி, ஓகேவா? இது முடிஞ்சுச்சா? சரி, இப்ப ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதுல எது? 125 ஒண்ணு இருக்கு, 243 ஒண்ணு இருக்கு. இப்ப இது ரெண்டுல எது பெருசு? இதுதான் பெருசு. வாயகன்ற பக்கம் 243 தான் பெருசு இல்லையா? சரி, இப்ப இதுக்கு நேரம் உள்ள நம்பர் போடுவோமா? 125க்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு? 5 பவர் 3 லெஸ் தென் 243க்கு மேல என்ன நம்பர் இருக்கு? அதுக்கு நேரம் 3 பவர் 5. அப்ப எது பெருசு? இதான் பெருசு. Yeah. Therefore 3 பவர் 5 is greater. பெரியது. 3 பவர் 5 என்பது பெரியது. அவ்வளவுதான். செகண்ட் சப்டிவிஷன். 6ல செகண்ட் சப்டிவிஷன் அதே ஹெட்டிங் தான், which is greater. சம்லாம் எழுத வேண்டாம், நீங்க நம்பர் மட்டும் போட்டு 6வதுல செகண்ட் சப்டிவிஷன் போட்டு இந்த சொல்யூஷன் மட்டும் எழுதிங்க. சம்லாம் புக்ல இருக்கும். போட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இதுல நீங்க எப்படி வேணாலும் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எப்படி வேணாலும் பெருக்கி போட்டுக்கலாம். ஆன்சர் கரெக்டா வரும், ஆன்சர் மாறிடக்கூடாது. ஓகேவா? நீங்க 3 3 கூட பெருக்கிக்கலாம். 3 3 9 9 3 27 27 × 9 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து மெத்தட பாத்துங்க, ஆன்சர் தப்பு இல்லாம மல்டிப்ளை பண்ணி போடணும், அவ்வளவுதான். சரி, போட்டீங்களா? சரி,
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா டயத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த சம் போடலாம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சது. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ ஒரு சிமுலேஷன், அதாவது லா ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ்ல இருந்து ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். டெய்லி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி நீங்க ஒண்ணு பார்க்க போறோம். லா ஆஃப் எக்ஸ்பெரன்ஸ் இல்ல ஒரே ரூல்ஸ். என்ன ரூல்ஸ் இது? வகுத்தல் குறி வகுத்தல் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதுல என்ன, டூ பவர் சம் வந்து வகுத்தல் ஃபார்முலா பயன்படுத்தி போடுறது இல்லையா? சரி, டூ பவர் ஜீரோ வகுத்தல் டூ பவர் மைனஸ் டூன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம இப்ப எல்லாம் இந்த மைனஸ் யூஸ் பண்ணி போடல, நம்ம போட்ட சம் வரைக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள்ல ஒண்ணு சொல்லி கொடுத்தோம் மைனஸ்ல, இப்ப இதுல வந்து மைனஸ் டூ கேட்டிருக்காங்க. சரி, இது எப்படி போடணும்? இது எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம ஃபார்முலாவை டைரக்டா பயன்படுத்த வேண்டியதுதான். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஏ பவர் எம் டிவைடட் என்ன வரும்? ஏ பவர் என். ஓகேவா? எம்முக்கு மேல ஜீரோ, எண்ணுக்கு மேல என்ன இருக்கு? மைனஸ் டூ இருக்கு. ஓகே, எப்படி இருந்தாலும் வகுத்தல்ல இருக்கும்போது மேல உள்ளது என்ன பண்ணணும்? கழிச்சு போடணும் இல்லையா? பெருக்கல்ல இருக்கும்போது மேல பவர்ல உள்ளதை கூட்டி போடணும். வகுத்தல்ல இருக்கும்போது மேல உள்ள பவர்ல உள்ள நம்பரை என்ன பண்ணணும்? கழிச்சு போடணும், சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? சரி, அப்ப மைனஸ் என் தானே. அப்ப எம்முக்கு பதிலா ஜீரோ இருக்கு, மைனஸ் இது ஃபார்முலால உள்ள மைனஸ், எண்ணுக்கு பதிலா மைனஸ் டூ இருக்கு, அதை பிராக்கெட்ல போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? டூ பவர், இங்க ஜீரோ இருக்கு இல்லையா, இங்க ஜீரோ இருக்கு, இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ஜீரோ பிளஸ் டூ, அப்ப ஜீரோ பிளஸ் டூனா என்ன வந்துடும்? டூ வந்துடும். அப்ப டூ ஸ்கொயர், டூ ஸ்கொயர்னா என்ன வரும்? டூ இன்ட்டு டூ, ஃபோர். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப இதுல இன்னொரு ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்தேன். என்னன்னு தெரியுது? அதுல இருந்து இன்னொரு ஃபார்ம்ல ஒண்ணு சொல்லி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஏ பவர் ஜீரோ, இது ஃபார்முலா யூஸ் பண்ணா டைரக்டா வந்துடும். இது வந்து இன்னும் இந்த ஜீரோ வந்தா மட்டும் ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? ஏ பவர், அதாவது இங்க வரும்போது என்ன வரும்? ஒன் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த ஒன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா, நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அதுதான் நான் இதை சொல்றேன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மிஸ், ஏ பவர் எந்த நம்பர்ல பவர்ல ஜீரோ வந்தாலும் அதனுடைய வேல்யூ ஒன்னுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த ஒன்னை இங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஒன்னை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலால கொண்டு வர முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணும், இந்த ஃபார்முலா பேஸ் ஒன்னா இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். இதே தனியா டூ பவர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒன்னு அப்படிங்கறத தனியா போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அந்த ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க பேஸ் ரெண்டும் ஒன்னா கொண்டு வர முடியாது. அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். சரி, வேற நம்பர் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். வேற நம்பர் போட்டிருக்காங்க, வேற நம்பர் வந்திருக்கு இல்லையா? சரி, இப்ப என்ன இருக்கு? டூ பவர் ஒன் டிவைட் டூ பவர் மைனஸ் ஃபோர் இருக்கு. இப்ப இது வந்து ஃபார்முலா தான் இருக்கு இல்லையா? சரி, அப்ப என்ன பேஸ் ரெண்டு என்னவா இருக்கு? ஒன்னா இருக்கு. அப்ப இது எம், இது என், இதுலயும் மைனஸ் தான் இருக்கு. ஓகேவா? சரி, அப்ப என்ன வரும்? டூ பவர் பேஸ் ரெண்டு ஒன்னா இருந்தா ஒரு பேஸா எடுத்துக்கணும், ஒன். இங்க என்ன இருக்கு? ஃபார்முலால ஒரு மைனஸ் ஒன் இல்லையா? ஏ மைனஸ் ஏ பவர் எம் மைனஸ் என். எம்னா ஒன்னு, மைனஸ் இது ஃபார்முலாவோட மைனஸ், என்னுக்கு பதில் என்ன இருக்கு? மைனஸ் ஃபோர். ஓகேவா? அப்ப டூ பவர் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வந்துடும்? பிளஸ் வந்துடும், ஃபைவ். ஒன்னையும் நாளையும் ஆட் பண்ணும்போது கூட்டும் போது ஃபைவ் வந்துடும். அப்ப டூ பவர் ஃபைவ்னா என்ன வரும்? டூ இன்ட்டு டூ இன்ட்டு எத்தனை டைம்ஸ் போட்டுக்கணும்? ஃபைவ் டைம்ஸ் டூ போட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஆன்சர் 3 2 அப்படிங்கிறது வந்துடும். புரியுதா அது? ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டன் மாத்தி மாத்தி போட்டா எந்த நம்பர் வந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இப்ப உங்களுக்கு இப்ப நடத்தினதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்க போறேன். இப்படி வந்தா நீங்க எப்படி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். சும்மா சிம்பிளான சம்மாவே கொடுத்தேன். 3 ஸ்கொயர் ஆர் 2 ஸ்கொயர், இதுல விச் இஸ் ஸ்மாலர்? கிரேட்டர் போட்டுமா, அதே மாதிரி ஸ்மாலர் கேட்கலாம். ஓகேவா? கேட்டா இந்த வந்து புக்ல இல்ல நடத்தல அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம இல்லையா? சரி, எப்படி போட்டோம்? கிரேட்டர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும்? சும்மா அதுல வந்து பெரிய நம்பர் போட்டோம், இதுல போடும்போது என்ன பண்ணோம்? சின்ன நம்பர் போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம்.
இல்லையா? சரி, இப்ப போடுவோமா அதே மாடல்ல இது எப்படி போடலாம்? ஓகேவா? உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லையா? 3² ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 3² என்ன பண்ணும்? 3 × 3. அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? 3 × 3 என்ன? 9. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? 2². 2² என்ன? 2 × 2 4. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண இதா இருக்கும், சிம்பிளா சொல்லி கொடுத்துருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, 2²னா 2 × 4. இப்ப இதுல எது என்ன கேட்டிருக்காங்க? எது சின்ன நம்பர்? ஸ்மாலர்னா எது? சிறியது. கிரேட்டர் மாதிரி, கிரேட்டர் பெரியதுங்கிற மாதிரி, ஸ்மாலர்னா சிறியது. இதுல எது சின்ன நம்பர்? 9 4. இதுல எது சின்ன நம்பர்? 4 தான் சின்ன நம்பர் இல்லையா? அப்ப இதுக்கு நேரா உள்ள நம்பரை எழுதணும். 9க்கு நேரா உள்ள நம்பர் எது? 3². இதுக்கு நேரம் 4க்கு நேரம் உள்ளது என்ன? 2². அப்ப எது சின்னது? 2² தான் சின்னது. ஓகேவா? அப்ப எப்படி எழுதணும்? therefore என்ன எழுதணும்? 2² is smaller. சிறியது. அவ்வளவுதான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சம். ஸ்மாலர், சின்னது, சிறியது அப்படின்னு தமிழ்ல எழுது. ஓகேவா? சரி, இது ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கேட்கலாம். கிரேட்டர் மாதிரி, இது ஸ்மாலர். சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு மாடல் சொல்றேன். 129 ஏதோ ஒரு நம்பர், இல்லை 249 வச்சுக்கோமே. 249 இது வந்து எந்த நம்பர்? இதுல வந்து நம்ம எக்ஸ்பேண்ட், அதாவது அடுக்கு வடிவில் எழுதணும். இதுல அடுக்கு வடிவில் பவர் இல்லையா? என்ன எழுதுவோம்? அடுக்கு வடிவில் எழுதணும். அதுக்கு என்னது? எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். ரைட் இன் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். அடுக்கு வடிவில் எழுதணும். எழுதலாமா? அங்க கொடுத்த மாடல் தான். மாடலுக்கு ஒன்னொன்னா நான் நம்பர் மாத்தி கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பா எழுத முடியும். எப்படி எழுத முடியும்? இதுக்கு என்ன பண்ணும்? வகுத்தல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? வகுத்தல் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 9ல முடியுது இல்லையா? சரி, 9ல முடிஞ்சா என்ன வரும்? 3ஆல போட்டு பார்ப்போமா? 3ஆல போட்டா 8 8 3 24, 3 3 9 இல்லையா? சரி, திரும்பி 3ஆல போட்டா என்ன ஆகும்? 2 3 6 இல்லையா? இது என்ன வரும்? 2 வரும், 23 வராது இல்லையா? சரி, அப்ப வந்து நம்ம இது அடுத்தது வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கணும். 7 போட்டீங்கன்னா என்ன வரும்? 7 வராது. அப்ப 249க்கு என்ன பண்ணாது? இந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பரால வகுத்தாதான் நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்பர் பண்ண முடியாது. அது செக் பண்றதுதான் நம்பர் கொடுத்தா. ஓகேவா? அப்ப இந்த நம்பருக்கு எக்ஸ்பொனன்ஷியல் போட முடியாது. எக்ஸ்பொனன்ஷியல்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அங்க கண்டிப்பா எந்த நம்பர் நமக்கு போட முடியும் எக்ஸ்பொனன்ஷியல்ல அந்த மாடலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்ப இப்ப வேற மாத்தி போட்டு பார்ப்போமா? சரி, ஓகே. வேற நம்பருக்கு எதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். 625 போடுவோமா? ஓகே, இதுக்கு போட்டு பார்ப்போம். எக்ஸ்பொனன்ஷியல் வருதா? ஓகே, 5ஆல வகுக்குமா? 3ஆல வகுத்து பார்ப்போம். இல்லைன்னா 5ஆல வகுக்கும். 3ஆல வகுத்தா என்ன வரும்? 2 3 6 வராது. ஓகேவா? ஏன்னா 25ன்னு 3ஆல வராது. அப்ப 5ஆல தான் வரும். ஓகேவா? 5ஆல வகுத்தா என்ன வரும்? 4 5 5, மீதி 1, 2 5 10, 5 5 25 இல்லையா? சரி, 5 2 5 10, 5 5 25, திருப்பி 5 5 25 வருதா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களாவே நம்பர் நம்ம இங்க உள்ள நம்பருக்கு எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வரலன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இப்ப இந்த நம்பருக்கு இருக்கு. அப்ப இதை எப்படி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும்? 625 எப்படி எழுதலாம்? எத்தனை 5 இருக்கு? 4 5 இருக்கு. அப்ப 5^4. ஓகேவா? எத்தனை? 1 2 3 4. அப்ப 5. அவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அதனால நம்பர் இப்படி கேட்டா நம்ம இப்படிதான் போடணும். இது வந்து இந்த நம்பர் இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி மாடல் கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியணும்? போட தெரியணும். இந்த மாதிரி கிரேட்டருக்கு பதில் ஸ்மாலர் கேட்டாலும் போட தெரியணும். அது மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் புக்ல இல்ல அந்த நம்ம நம்பருக்கு நமக்கு அப்படின்னா அது மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த நம்பருக்கும் இந்த மாதிரி போட்டு சொல்லணும். ஓகேவா? புரியுதா ரெண்டதும்? ஓகே, இப்ப ஓரளவு அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்ப இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.